ஓய்வு நாளில் தான் அப்படி, ஓய்வெடுக்க சென்ற இடத்திலும் இப்படியா? மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். கனவு நிறைவேற உழைப்பதை விட மேலும் கனவு காணும்படி உறங்கவே சிலருக்கு பிடித்திருக்கிறது. அயராமல் பாடுபட வேண்டிய காரியத்திலும் அடிக்கடி ஓய்வு எடுப்பது அவர்களுக்கு அவசியமாய்ப்படுகிறது. ஆனால் நம் ஆண்டவரோ ஓய்வறியா சூரியனாய் 3 ஆண்டு காலம் முடியும் வரை சுழன்று கொண்டே இருந்தார். ஓய்வு நாளில் தான் ஓயாமல் ஊழியம் செய்தார் என்று பார்த்தால், தனித்து சற்றே இளைப்பாறும்படி தன் சீஷர்களுடன் சென்ற இடத்திலும் மக்கள் கூட்டத்தை பார்த்ததும் மனதுருகி மந்தைக்கு மேய்ப்பன் போல செயல்பட்டார். அவர் உரு எடுத்து மண்ணுக்கு வந்ததே இந்த மனுக்குலத்துக்காகத்தானே. அவர் அவர்களை அலட்சியப்படுத்தினதே இல்லை, தொந்தரவாக நினைத்து தூரமாய் விலக்கி வைத்ததே இல்லை. நாம் எப்படி செயல்படுகிறோம்? ஓய்வை முக்கியப்படுத்தி மனிதரை புறந்தள்ளி கொண்டிருக்கிறோமா? அப்படி செய்தால் பரம தரிசனத்தை நம் பார்வையிலிருந்தே விலக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். யோவான் 9:4 கர்த்தர் இயேசு கூறுகிறார், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.